அன்பான விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பப்பாளி வந்து மிக முக்கியமான பயிராக வந்து இப்போ பயிரிட்டுருக்காங்க. அதில் வந்து பூச்சி நோய் தாக்குதலும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ பப்பாளியில் என்னென்ன வகையான பூச்சிகள் வரும், என்னென்ன நோய் வரும், அதை எப்படி நம்ம பராமரிக்கலாம் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நம்மளோட சேனல் பேர் வேளாண் பீடியா. நிறையா விவசாய நண்பர்கள் வந்து நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, ஜாயின் பட்டனை கொடுங்க. உங்களுக்கு என்னென்ன தகவல்கள் வேணும், விவசாயத்தை பற்றி எல்லா வகையான தகவல்களையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூப்பிடுங்க. அதுக்குள்ள தகவல்களை நாங்கள் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பப்பாளியில் மிக முக்கியமான பூச்சி என்னென்னு வரும்னா, எல்லாருக்குமே தெரியக்கூடியது மீலி பக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாவு பூச்சி. மாவு பூச்சின்றது ஆங்கிலத்தில் வந்து மீலி பக், MEALY, மீலி பக். அது மீல்னா மாவு கோட்டிங் அதோட மேலே இருக்கும். பூச்சி வந்து இது ஒரு சாறு வகையை உறிஞ்சக்கூடிய பூச்சிகள். அது மேலே பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி கோட்டிங் இருக்கும். மாவுன்றது வந்து இது என்னென்னா வந்து மெழுகு வந்து மேலே பூசின மாதிரி இருக்கும். அதனால் வந்து இதை கட்டுப்படுத்துறது மிக 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 சிரமமாக இருக்குது. ஏன்னா மெழுகு கோட்டிங் இருக்கிறனால நீங்கள் என்ன தான் மருந்து அடிச்சிங்கனாலும் அந்த மெழுகுக்குள்ளே அது போகாது, பூச்சியை வந்து அது தாக்கவே தாக்காது. அதனால் நிறைய அந்த மாவு பூச்சி வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா சம்மர், அப்புறம் மார்ச், ஏப்ரல், மே பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் வந்து இந்த மாவு பூச்சிகளோட தாக்குதல் வந்து மிக மிக அதிகமாக இருக்கும். ஆனாலும் வந்து இதை கட்டுப்படுத்துறது மிக மிக சிரமமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இலை, தண்டு, காய் அப்படியில் வந்து வெள்ளையாக பஞ்சு போல் வெள்ளை பஞ்சு மாதிரி இருக்குங்க. இலை சுருங்கும், வளர்ச்சி குறையும். முக்கியமாக வந்து வளர்ச்சி குறைஞ்சிரும். இதுக்கு வந்து நீங்கள் நிறைய மருந்து அடிப்பீங்க, எவ்வளோ மருந்து அடித்தாலும் கண்ட்ரோலே வந்து கிடைக்காது. அதுக்கு என்ன காரணம்னா அதோட இதுதான். ரொம்ப நாள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சூட்டி மோல்டுன்னு ஒரு ஃபங்கல் வந்து இதில் உருவாகிடும். சூட்டி மோல்டுன்ற ஒரு ஃபங்கல் வந்து உருவாகிடும். ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகளை தடுக்கக்கூடிய மருந்தான இமிடாக்ளோபிரிட், அதாவது இமிடாக்ளோப்ரைட் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குங்க. அதை வந்து 0.5 ml லிட்டர் ஆஃப் வாட்டர், 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1/2 மில்லி நீங்கள் கொடுக்கலாம். கூட வந்து வேப்ப எண்ணெய் முடிஞ்சால் வந்து நீம் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். நீம் ஆயில் சேர்த்து கொடுக்கும்போது இமிடாக்ளோபிரிட் கொடுக்கும்போது சாறு உறிஞ்சும் பூச்சிகளை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது. இன்னும் வந்து கிரிப்டோலோமஸ்ன்னு சொல்லிட்டு நண்டு பூச்சிமாங்க. கிரிப்டோலிமஸ்ன்னு சொல்கிறது ஒரு இதுங்க, கிரிப்டோலிமஸ். இந்த பூச்சியை வந்து வேளாண் பல்கலைக்கழகத்தில் கிடைக்கும். இதை விடும்போதும் பார்த்தீங்கன்னா இதை வந்து அந்த மாவு பூச்சியை திங்கிறதுக்கு வழிவகுக்கும். ஆனால் இது வந்து நிறைய இடத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் வந்து வேளாண் பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் இதை உற்பத்தி செய்கிறதுக்காக பண்ணுறாங்க. ஸோ மாவு பூச்சியை வந்து கட்டுப்படுத்தினா கெமிக்கல் முறையில் நமக்கு இருக்கக்கூடியது வந்து இமிடாக்ளோபிரிட் பொதுவாக வந்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தயாமீத்தாக்சைம்னு ஒரு குருணை இருக்குது, WDG தயாமீத்தாக்சைம் அப்படின்றது. இது வந்து 0.5 கிராம் பெர் லிட்டர் ஆஃப் வாட்டர். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? இது ரெண்டும் வந்து மாவு பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது வந்து மிகப்பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பழ ஓகேங்களா, ஃப்ரூட் ஃப்ளை. இந்த ஃப்ரூட் ஃப்ளை ஏன் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த பழத்தில் வந்து மார்பிள் ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த பின்னாடி போய் முட்டை வச்சுட்டு வந்துடுங்க அந்த ஃப்ரூட் ஃப்ளை. அப்போ வந்து அதோட முட்டை மட்டும்தான் நமக்கு தெரியும். அதோட லார்வா வந்து பழத்துக்குள்ளேயே டெவலப் ஆகுங்க. அடல்ட் தாய்ப்பூச்சி வந்து பறந்து போயிடும். அப்போ நீங்கள் என்ன தான் ஸ்ப்ரே பண்ணிங்கனாலும் இந்த புழுவை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா புழு வந்து தான் பழத்துக்குள்ளே இருக்குல்ல, அதனால் கட்டுப்படுத்துறது மிக மிக சிரமம். பீப்பாவையும் கட்டுப்படுத்த முடியாது. அதனால் காயின் உள்ளே வந்து புழுக்கள் இருக்கிறதால பழம் அழுகி கீழே விழுந்து விடும். ஓகேங்களா? ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கே தெரியாது, சின்ன ஓட்டையாக போகும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புழுக்கள் வந்து அழுகி விழுந்துடும். அப்போ அதை எப்படி கட்டுப்படுத்தினா, கீழே விழுந்த காயை வந்து சேகரித்து அழிக்கவும். கீழே காய் விழுந்துடும் இல்லையா, அல்லது எதுக்கு அழிக்கணும்னா, கீழே உள்ள புழு இருக்கும், பீப்பா இருக்கும், அது திருப்பி வந்து தாய் அந்த பூச்சியாக மாறி திருப்பி முட்டை வைக்கும். அப்போ வந்து அழுகி இருந்துச்சுன்னா உள்ளே இருக்க புழுக்களை எல்லாம் எடுத்து சேகரித்து வெளியில் வச்சு நீங்கள் குழி தோண்டி புதைச்சிடலாம், அங்கேயே வைக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா ஒரு இனக்கவர்ச்சி பொறி இருக்குங்க, மீத்தைல் யூஜனால் அப்படின்ற ஒரு கெமிக்கல், மீத்தைல் யூஜனால் அப்படின்ற இனக்கவர்ச்சி பொறி இருக்குது. அதை வந்து ஏக்கருக்கு வந்து ஒரு 10 நம்பர் கட்டி விடலாம். கடைகளில் கிடைக்குங்க, மீத்தைல் யூஜனால்னு சொல்லிட்டு ஒரு இனக்கவர்ச்சி பொறி இருக்குது. அப்படி இல்லைன்னா நிர்மல் கம்பெனியில் வந்து ஆல்ரவுண்டர் அட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குங்க. அது வந்து நீங்கள் காலி டப்பா இருக்கு இல்லையா,
செடி மாதிரி இருக்கும். அந்த காலி டப்பாவில் ஸ்ப்ரே பண்ணி கட்டி விட்டிங்கன்னா பழையெல்லாம் வந்து அதில் ஒட்டிக்கிறோங்க. ஸோ வந்து இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதை வந்து 2, 3 நீங்கள் கட்டிக்கிட்டிங்கனாவே நல்லா பழைய வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது பப்பாளி பழத்துக்கு மட்டும் கிடையாதுங்க. கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம புடலங்காய் மற்றும் ரிட்ஜ் கார்டு, சொரக்காய் மற்ற எல்லா பந்தல் வகை பயிரில் உள்ள பல வகைகள் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆல்ரவுண்டர் அப்படின்ற மருந்து வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். மருந்து அடிக்கணும்னா நீங்கள் வந்து மாலத்தியான் வந்து 2 மில்லியோட வெல்லம் சேர்த்து அடிச்சுக்கலாம். ஆனால் வந்து பழையக்கு வந்து நீங்கள் முக்கியமாக கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இந்த ட்ராப் இனக்கவர்ச்சி பொறி தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க மற்ற எல்லாத்தையும் விட. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் மிக முக்கியமாக வந்து சிலந்தி பூச்சி வரும். அதாவது ரெட் ஸ்பைடர் மைட் சிலந்தி பூச்சி. இது சிலந்தி தான், பூச்சி கிடையாது. ஆக்சுவலாக பூச்சின்றது 6 கால் இருக்கும், மைட்டுக்கு வந்து எப்பயுமே 8 கால் இருக்கும். இது பூச்சி வகையில் சேரலை, இதை சிலந்தின்னு தான் சொல்லணும். சிலந்தி பூச்சின்னு சொல்கிறதே ரொம்ப தப்பு, ஓகேங்களா. பூச்சிக்கு 6 கால் இருக்கும், சிலந்திக்கு 8 கால் இருக்கும், ஓகேங்களா. அதனால் இந்த சிலந்தி வந்து என்ன பண்ணுதுன்னா இலைகளுக்கு வந்து பின்னாடி இருந்துக்கும், பின்னாடி இருந்து சாரை உறிஞ்சும். நீங்கள் இலையை பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இருக்குங்க. இலையில் முன்னாடி பார்த்தீங்கன்னா மஞ்சள் புள்ளியாக இருக்கும். அப்போ வந்து இலை வந்து வெண்கல நிறமாக மாறி அப்படியே உலர்ந்து போயிடும், ஓகேங்களா. எதுக்குன்னா இலைக்கு பின்னாடி இருந்து இது சாரை உறிஞ்சுது. சாரை உறிஞ்சினால என்ன ஆகுனா இலையோட முன்பகுதி பார்த்தீங்கன்னா வெளிரீறி அப்படி காஞ்சி செத்து போயிடும். அப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம மைட்டிசைடு கொடுக்கணும். மைட்டிசைடு என்ன கொடுக்கலாம்? ப்ரொபார்கைட்னு சொல்லிட்டு ஒரு மைட்டிசைடு இருக்குங்க. அது 2 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு கொடுக்கலாம், ஓகேங்களா. இந்த ப்ரொபார்கைட் கொடுக்கலாம். இதை தவிர வந்து ஃபெனாக்சிப்ரோப் இருக்குது, இத்தியான் இருக்குது, நிறையா மருந்துகள் வந்து மைட்டிசைடு, ஒபரான், ஸ்பைரோமெசிஃபன் அப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அடுத்தடுத்த ஸ்டேஜில் விலை உயர்ந்தது. நீங்கள் ஜென்ரலாக வந்து இந்த ப்ரொபார்கைட் அப்படின்ற மருந்து வந்து ப்ரொபார்கைட்னா ஓமைட் அப்படின்ற பேரில் இருக்குங்க. இது வந்து நான் படத்தில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. 2 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து நீங்கள் இதை கலந்து அடிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து சாறு உறிஞ்சு பூச்சிங்களை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சிம்பிளாக ஏஃபிட், அஸ்வினின்னு சொல்லுவாங்க. அஸ்வினி வந்து பார்த்திங்கன்னா இலையில ஒட்டி இலைக்கு பின்னாடி இருந்து சாரை வந்து உறிஞ்சுங்க. இதனால வந்து என்ன வருதுன்னா வந்து வைரஸ் நோய் வரும். ரிங் ஸ்பாட் வைரஸ் வந்து இந்த அஸ்வினினால் வரக்கூடியதுங்க. இதை வந்து நம்ம சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்துலான இமிடாக்ளோப்ரிட் அப்படி இல்லைன்னா தயோமித்தாக்சைன், ஓகேங்களா. இமிடாக்ளோப்ரிட் வந்து நீங்கள் வந்து 0.5லிருந்து 1 மில்லி கொடுக்கலாம் 1 லிட்டர் தண்ணிக்கு. இதே மாதிரி இதுவும் 0.5 கிராம்லேருந்து 1 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு குடிக்கலாங்க. இது 2ல் ஏதாவது ஒன்று கொடுக்கணும், ஓகேங்களா. ரெண்டுமே சாறு உறிஞ்சும் பூச்சிக்கு உள்ளதான். நிறையா சாறு உறிஞ்சும் பூச்சி உங்களுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியலன்னா முதல் தடவை இதை கொடுங்க, அடுத்து ஒரு 15 நாள் கழித்து இந்த தயோமித்தாக்சன் கொடுங்க. அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம கண்ட்ரோல் கிடைக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நான் கமெண்ட்டில் கேளுங்க, இல்லைனா என்னோட நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமான பூச்சிகள். நோய் இப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளியில் வந்து ரிங் ஸ்பாட் வைரஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும், ஓகேங்களா. ரிங் ஸ்பாட் வைரஸ். இப்போ ரிங் ஸ்பாட் வைரஸ்னால் உங்களுக்கு பழத்துலேயும் சரி இலையிலையும் சரி அப்படியே வந்து ஸ்பாட்டாக இருக்கும். அதாவது டார்க் க்ரீனும் லைட் க்ரீனும் மாறி மாறி இருக்கும். காய்கள் வந்து வளைய வடிவ புள்ளிகள் காணப்படும், ஓகேங்களா. காய்களில் வளைய வடிவ புள்ளிகள், ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்குங்க. அது ரொம்ப முக்கியம். இலை மொசைக்காக இருக்கும். மொசைக்குனா உங்களுக்கு டார்க் க்ரீனும் லைட் க்ரீனும் கலந்து காணப்படும். வளர்ச்சி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த மாதிரி வைரஸ் வந்துச்சுன்னா வைரஸை வந்து ஒரு வெக்டார் தான் ஆகும். வைரஸை பரப்பக்கூடியது சாறு உறிஞ்சும் பூச்சிகள். இப்போ வைரஸுக்கு வந்து நமக்கு வந்து மருந்தே கிடையாதுங்க. வைரஸ் வந்துருச்சு மருந்து கொடுங்கன்றா அதை கட்டுப்படுத்த முடியாது. வைரஸுக்கு இது வரைக்கும் மருந்தே கண்டுபிடிக்கல. அதை பரப்பக்கூடியது வந்து ஏஃபிட்னு சொல்கிற அசுவினி. அந்த அசுவினி வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகள். இதில் போய் ஒரு இலையில் உட்காந்து சாரை உரிச்சும் திருப்பி பறந்து போய் இன்னொரு இலையில உட்காந்து சாரை உறிஞ்சும் போது இந்த இலையில இருந்த வைரஸை எடுத்துகிட்டு கொண்டு போய் அடுத்த இலைக்கு பரப்புங்க. இதுதான் இதோட வேலை. அப்போ வந்து பரவாமல் இருக்கணும்னா என்ன பண்ணுன்னா, ஒரு செடியில் நீங்கள் வைரஸ் வந்துட்டாவே தயவுசெய்து அந்த வந்து செடி வந்து நமக்கு அடுத்து காய் கொடுக்கும் அப்படின்லாம் நினைக்க தேவையில்லை. ஒரு செடியில் உங்களுக்கு வைரஸ் வந்துச்சுன்னா செடியை வந்து தயவுசெய்து வேரோட பிடுங்கி கொண்டு போய் அழித்து எரிச்சிருங்க. இல்லைன்னா நீங்கள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. திருப்பி அடுத்தடுத்த பயிருக்கு வந்து உங்களுக்கு பரவிக்கிட்டே தான் இருக்குங்க. இதுக்கு வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இமிடாக்ளோப்ரிட், தயோமித்தாக்சம் இதே போதும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பவுடரி மில்டியூ அப்படின்னு சொல்லக்கூடிய சாம்பல் நோய், பவுடரி மில்டியூ, அடிச்சாம்பல் நோய், மேல் சாம்பல் நோய் அப்படின்னு 2 சாம்பல் நோய் இருக்குங்க. பழத்தில் பார்த்தீங்கன்னா சாம்பல் மாதிரி படர்ந்து
பூசாரம் பிடிச்ச மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து இலையிலையும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து எப்படி சாம்பல் தூணா எப்படி இருக்குங்க அது மாதிரி இருக்கும். இது பொதுவாக வந்து ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, அதாவது குளிர்காலத்தில் நைட்டு பனி அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த சாம்பல் நோய் வருங்க. இதனால வந்து இதை வந்து ரொம்ப கம்மியான செலவில் கண்ட்ரோல் பண்ணோம்னா சல்ஃபர் கொடுக்கலாம். சல்ஃபர் 2 கிராம் கொடுக்கலாம் 1 லிட்டர் தண்ணிக்கு. அப்படி கண்ட்ரோல் கிடைக்கலனா ஹெக்ஸகோனசோல் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குங்க. ஹெக்ஸகோனசோல், அதாவது ராலிஸ் கம்பெனியில் வந்து கான்டாஃப்னு இருக்குது. அது 1 மில்லி 1லேருந்து 2 மில்லி வரைக்கும் கொடுக்கலாங்க 1 லிட்டர் தண்ணிக்கு. கொடுக்கும்போது இந்த பவுடர் மில்டி வந்து கண்ட்ரோல் ஆகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேம்பிங் ஆஃப், நாற்று அழுகிறது, அழுகல் கருகள் இந்த மாதிரி வரும். நாற்று அழுகிறோம், உள்ளதும் வந்து அழுக ஆரம்பிச்சிருங்க. அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து முதலையே வந்து வேர் சிகிச்சை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா ட்ரைகோடர்மா விரிடி இருக்கு இல்லையா, ட்ரைகோடர்மா விரிடி ஏற்கனவே அதிகமாக சொல்லியிருக்கேன். பொதுவாக மண் மூலமாக பரவக்கூடிய நோய்கள், மண் மூலமாகவும் நீர் மூலமாகவும் பரவக்கூடிய வகைகள் வந்து பயாலஜிக்கல் கண்ட்ரோல் மூலிமா தான் கட்டுப்படுத்த முடியுங்க. என்ன தான் நீங்கள் நோய் மருந்தை வந்து கரைச்சி வேரில் ஊற்றினாலும் அதுக்கு பெரிய லெவலில் கண்ட்ரோல் கிடைக்காது. அதனால் வந்து ட்ரைகோடர்மா விரிடியை வந்து 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு கலந்து கீழே ட்ரன்ச்சிங் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஒரு 1 கிலோ வாங்கி தண்ணியில் கலந்து வந்து 200 லிட்டர் தண்ணியில் கலந்து 1 ஏக்கருக்கு வந்து நீங்கள் ட்ரன்ச்சிங் கொடுக்கலாங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். இல்லை நான் வந்து என்னால் இது முடியாது, பயாலஜிக்கல் கண்ட்ரோல் சரியாக கிடைக்கலன்னா கார்பன்டசிம் மேங்கோசோப் காம்பினேஷனில் வந்து உங்களுக்கு வந்து கார்பன்டசிம் மேங்கோசோப்போ அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடோ வாங்கி நீங்கள் வந்து கீழே ஊற்றலாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இது. அது தவிர வந்து நம்ம பொதுவாக வந்து களைகளை அகற்றணும், சமசீராக உரமிடணும். இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணணுங்க. இதெல்லாம் வந்து உர நிர்வாகம். இது வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பூச்சி என்ன வரும், நோய் என்ன வரும், அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றது சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இதை தவிர உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். மேலும் வந்து எங்களோட நம்பர் வந்து 944 33 5 8 4 9 4. இந்த நம்பருக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் கொடுக்கலாம். அதுக்கு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு தகவல் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.